வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் பாலக வீதி 27வது பகுதியை காண உள்ளோம். 27வது பகுதி பொன் என்ற சொல் எவ்வாறு உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையில் பயின்றுள்ளார் என்பதனை இந்த காலகட்டத்தில் எவ்வாறு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு சொல்லாக புரிந்து கொள்ள வேண்டிய நிலை என்பதனை ஒரு கருத்தாக்கமாக கொண்டு பார்த்திருக்கும் இலட்சியக்கத்தில் வீற்றிருக்கும் திறவுகோல் என பாலக வீதி என கூறலாம். இவை கலந்துரை பாடத்திட்டமாக எவ்வாறு நடைமுறை கல்விக்கு ஏற்றவாறு பதியலாம் என்பதனை கருத்தாக்கமாக கொண்டு இந்த தொடர் பதிவு கிட்டத்தட்ட 27 பதிவுகள் இதுவரை இந்த பாலக வீதி என்று சொல்லக்கூடிய பட்டினப்பாளையில் வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கேகினும் தற்பாடிய தளிவுணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பெனும் தான் பொய்யா மழை தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். இந்த புனல் பறந்து பொன் கொழிக்கும் புனல் பறந்து என்ற சொல்லை 26வது பதியில் பார்த்தோம். பாலக விதி 26இல் 27வதாக சொல்லாக அந்த பொன் கொழிக்கும் என்ற சொல் எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதும் அந்தாதி எதுகை பாடலாக தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். அந்த அந்தாதி எதுகை பாடல் அந்த ஆதி ஆற்றலுடைய திறன் அந்தந்த காலகட்டத்தில் நிலை பெற்றவை மனித இனத்திற்கே உண்டான அந்த சொற்றொடர் அமைப்பு. காரைக்கால் அம்மையார் போன்றவர்களெல்லாம் இந்த அந்தாதி பாடலை அந்தாதி பாடலுடன் இந்த எதுகை மோனை எல்லாம் கலந்து அந்தாதி எதுகை என்று சொல்லக்கூடிய அந்த பதிவினை தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்ளும் செயல்மன்றம் இணையதளம் என்ற அந்த பதிவில் ஒரு கருத்தாக்கமாக இன்று பொன் என்ற அந்த சொல் அமைப்பு எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் காவிரிக்கு பொன்னி நதி என்று சொல்லக்கூடிய அந்த காவிரியின் அந்த காவிரி எவ்வாறு நமது பகுதிக்கு திருச்சிராப்பள்ளி தஞ்சை குடகுமலையிலிருந்து ஆரம்பித்து கர்நாடக மலைப்பகுதி குடகுமலையிலிருந்து ஆரம்பித்து இங்கு வரும் அந்த வழியெல்லாம் பொன் ஒழிக்கும் நாடாக புனல் விரிந்து இந்த புனல் பறந்து பொன் கொழிக்கும் நாடாக எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதனை தொடர்ந்து பயின்று வருகிறோம். இந்த புனல் பறந்து பொன் கொழிக்கும் அந்த பொன்னி நதி நமக்கு எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளது என்பது இந்த புலமை சார்ந்த அந்த நிலை அந்த புதிய இலட்சிய மைய கருத்துக்கள் எவ்வாறு நிலை பெற்றுள்ளது என்பதை சொல்லாக்கமாக நிறைவாக நிலைக்கக்கூடிய அந்த சொல்லாக்கம் பொன் என்பது காணும் புவியியல். இந்த புவியியல் என்று சொல்லக்கூடியது நமது கலந்துரை பாடத்திட்டத்தில் புதிய விசையாகிய இயல்பு இயற்கை என்று நாம் கூறலாம். இவை காலந்தோறும் மாறக்கூடிய அந்த கருத்தாக்கத்தில் நிலை பெற்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்ற புதிய விசை புவியில் நாம் இருக்கக்கூடிய நாம் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல் அமைப்பு பொன் என்பது காணும் புவியியல். தன் வாழ்நாளின் தனியார் கனிம வளம். தன் வாழ்நாளின் தனியார் கனிம வளம். இது ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய நாட்டிற்கும் மக்களுக்கும் மனித இனத்திற்கும் சொல்லக்கூடிய தன் வாழ்நாளில் தனியார் கனிம வளம். இந்த கனிம வளம் புவியியல்பின் அடிப்படையாக உள்ளவை. இவை அன்பு காட்டி மகிழும் வாய்ப்பு. இதை கொண்டு அந்த பொன் கொழிக்கும் நாடாக தனி மனித இனம் முதற்கொண்டு நாடு முதற்கொண்டு பொன் கொழிக்கும் நாடாக விளங்கக்கூடிய பொன்னெனும் மூலக்கூறு புலம் எனும் நிலைமொழி. தொல்காப்பியத்தில் புலம் எனும் நிலைமொழியாக தொல்காப்பியத்தில் பயின்றுள்ளார். நிலைமொழி பொம்களம் எனும் பொங்கலம் என அந்த விரிவாக்கமாக நச்சினார்க்கினியர் மற்றும் இளம்பொருணர் போன்றோர் அந்த தொல்காப்பிய வரிகளில் கூறியவற்றை நிலைமொழி பொங்கலம் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்திற்கே உரிய சொல்லமைப்புகளில் பயின்றுள்ளார். இவை கலைச்சொல் உருவகச் சார்பு. கலைச்சொல் உருவகச் சார்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கலைச்சொல்லும் மாறக்கூடிய நன்றாக பதியக்கூடிய வகையில் இலைமறை காய்கனி ஓசை போன்று ஓங்கிய செய்கை இலைமறை காய்கனி போன்று நமக்கு அந்த இலையிலிருந்து காய் கனி விதை விதையிலிருந்து காய் கனி போன்றவையெல்லாம் விதையிலிருந்தும் இலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்த பொறுப்பு அந்த ஓசை மலையறிவு போல் நூற்பாவின செய்கை. இவை நூற்பாவின செய்கை என்பது
சைகையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம் மனித இனம் புரிந்து அறிந்த அந்த உயிரினமாக தோன்றிய காலத்திலிருந்து பதிவு நிலையில் கல்லில் விளக்கமுற்ற கல்வியில் நிலை பெற்ற அந்த நிலை, இந்த கல்வியில் நிலை பெற்ற நிலை எவ்வாறு தொடர்பதிவாக நமக்கு வாழ்வாதாரமாக ஒரு காலகட்டத்தில் நிலைத்துள்ளது என்பதற்குண்டான ஒரு பதிவாக நாம் அறிய வேண்டிய நிலை. இவை சைகை மொழி மரபுசார் வடிவம். இந்த சைகை மொழி மரபுசார் வடிவம் எழுத்தில், சொல்லில், எழுத்தாக்கமாக இன்று அந்த ஓலைச்சுவடில் பயின்றவை இன்று எண்ணினியல் வரை இந்த எண்ணினியல் முனைவாக்கம் கொண்டு மரபுசார் வடிவமாக மக்களின் ரசனை புரிதலில் மரபுசார் வடிவமாக வகை காட்சி இலக்கிய வரலாறு இந்த வகையான வரிசையாக கையாளும் தன்மை ஒரு காட்சி திறனாக, ஒரு இலக்கிய திறனாக, ஒரு இலக்கு நோக்கி செல்லும் அந்த இலக்கியமாக, அந்த இலக்கு நோக்கி செல்லும் அந்த இலக்கு இலக்கணம் அக்கணமே புரிதலாக ஒரு வரலாறு பதிவு ஈகை திறன் கொண்ட புவி அசைவு. ஒரு காலகட்டத்திலும் ஈந்து கை கொடுக்கும் அந்த புவி அசைவு நமக்கு ஒரு ஈகை திறன் கொண்ட புவி அசைவும் ஒரு காலகட்டத்திலும் பல்வேறு காலகட்ட நிலைகளில் பூகம்பம், எரிமலை, மின்னல், இடி, தாக்கு போன்றவற்றையெல்லாம் புவி அசைவு தாங்கி அவை நிலைப்பட்ட நிலையெல்லாம் ஒரு ஈகை திறன் கொண்ட புவி அசைவு. நகை மின்னும் கண்ணாடி முகப்பு இவை நகை என்று சொல்லி நம்பி நம் கையகத்தில் நகை என்று சொல்லக்கூடிய நம்பி நம் கையகத்தில் நம் கையகம் அந்த நகை என்று சொல்லக்கூடிய கரந்துரை பாடத்திட்டமாக விரிக்கலாம். நம் கையகத்தில் மின்னும் அந்த கண்ணாடி முகப்பு, கண்ணாடி போன்ற அந்த முகப்பு, நகை கடை, நகை மின்னும் அந்த பொன் போன்ற அந்த எழுத்துக்கள், சொல்லமைப்பு, அது வடிவமைப்பு, அது வடிவம் பெற்ற அந்த தன்மை, கனிமவளமாக நிலைப்புத்தன்மை, இவையெல்லாம் நகை மின்னும் கண்ணாடி முகப்பு பக்கம், அமைப்பு விருப்பங்கள் ஆக மொத்த சொத்துக்களின் புவி சார்பியல். மொத்த சொத்துக்களின் புவி சார்பியலை சார்ந்தது. இந்த மொத்த சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இன்று சுழலியல் கணக்கியல் முறைப்படி வழங்கக்கூடிய அந்த புவி சார்பியல் நிலைப்புத்தன்மை கொண்டது. நகரும் நிலை நாளும் நிலவும் மகசூல் தரும் வானுலக நிலையும். இது மகசூல் தரக்கூடிய நாம் அன்றாடம் இந்த பயிர்த்தொழில் நிலை பெற்று நிலைக்கக்கூடிய அந்த பதிவு எல்லாம் தொடர் வானுலக நிலையம் வழங்கிய நமக்கு ஒரு 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 சிறு அளவு ஒவ்வொரு நொடியும் அளந்து பார்க்கக்கூடிய அளவு நொடிப்பாவிலும் விவரித்துள்ளோம், நொடிப்பாவிலும் பகிர்ந்துள்ளோம். அந்த நிலைய கார்மேக சுழற்சி இலக்கு மழைப்பதிவு முகப்பு பக்கம் காட்டும் மலைத்தொடர் மின்னாற்றல் கதிரவனின் ஒளியாற்றல். மலைத்தொடர் மின்னாற்றல் கதிரவனின் ஒளியாற்றல் அலையலையாய் விளங்கும் விளக்க சொல்லாற்றல் என்று நாம் வழங்கும் இந்த சொல்லாற்றல் அந்தந்த பகுதியில் உள்ள தத்தம் இதழ்களில் தோன்றிய அந்த தமிழ் மொழி போன்று பல்வேறு இடங்களிலும் தோன்றிய அந்தந்த மொழிக்கே உரிய சொல்லாற்றல் என கூறி இந்த உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடலை மீண்டும் ஒரு முறை கூறி இந்த எடுப்பு தொடுப்பு முடிப்பு வரை அந்த பாடலின் கூறி உங்களிடம் இன்றைய பதிவினை நிறைவு செய்யலாம் என்றுள்ளோம். வசையில் புகழ் வயங்கு வெண்ணும் திசை திறந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தலிவுணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்படும் தான் பொய்யா அலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன் கொழிக்கும் விளைவு அரா வியன்கலனி என இந்த விளைவு அரா வியன்கலனி வரை இந்த பழக விதி தொடரும் என கூறி இன்று பொன்கொழிக்கும் பகுதியை எவ்வாறு நமது அண்டவியல், வானியல், எண்ணியல், சொற்களின் அமைப்பில் தொடர்ந்து இந்த பாட்டினையும் தமிழிசை பாடலாக பாட முடியும் எனவும் கூறி இந்த தொடுப்பாக கண்டவை கொண்டவை அண்டுமுவை மண்டலமும் இவை நாம் அந்த அண்டவியல் எடுப்பாக நாம் கூறக்கூடிய அண்டவியல் அண்டுமிடம் தொடுப்பாக கண்டவை கொண்டவை அண்டுமுவை மண்டலமுவை. இன்று நாம் வாழக்கூடிய அந்த அண்டவியலிருந்து பேரண்ட வெடிப்பிலிருந்து தோன்றிய அணுகும் அந்த அண்டும் இடம் ஒவ்வொரு பகுதியாக நம்ம உடலில் உள்ள அந்த கருவறையிலிருந்து எவ்வாறு ஒரு முழு மனித உருவமாக குழந்தையாக மனித இனமாக தோன்றக்கூடிய அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித உயிர் இன சார்ந்த நிலை போல கருவறை கொண்ட கருந்துளை கொண்ட அந்த பேரண்ட அதிர்வு இயக்கம் அண்ட அண்டமிடம் என வானியலையும் குறிக்கலாம் எனவும் கூறி
அந்த கண்டவை கொண்டவை இவை கண்டவை தான் நான் பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோல் என கூறக்கூடிய அந்த சொல்லமைப்பு. கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை தொடுப்பு ரெண்டாக கண்டமானவை. நாம் புவியியல் ஒவ்வொரு கதிரவ மண்டலத்திலிருந்து அந்த கண்டத்தில் தொடுப்பு ரெண்டாக நம் கூடிய கண்டத்தில் ஒண்டியவை நமது புவி சார்ந்த அந்த புதிய விசையில் நாம் ஒண்டி இருக்கக்கூடிய யாண்டுமவையாக மண்டியவை இந்த கண்டமானவை. இந்த கண்டமானவை முடிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த புவியியல் கண்டமாக நீரும் நிலமும் சேர்ந்து இந்த கண்டமாக பிரிந்தவை ஆண்டவை. ஒவ்வொரு ஆண்டு காலமாக நம்மால் உணரக்கூடிய ஒரு சிறு துளி அளவு ஆண்ட அந்த அவை என்பது அனைத்திலும் மையமாக நாம் கருதக்கூடியவை துண்டானவை காண்பவை. நாம் இன்று காணும் இந்த புவியியல் அமைப்பு இவ்வாறு நிலை பெற்றுள்ளது என கூறி இந்த பார்த்திருக்கும் இலட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோலாக பொன் எனும் சொல் பதிவினை சொற்றொடரணி அந்த சொல்லாக்கமாக நாம் நிலைப்படுத்தலாம் என கூறி இந்த இந்தாதி எதுகை பாடலின் நாம் நினைவகத்தில் கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.